அல்லேலூயா. தொடர்ந்து நான் இந்த ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தேகோஸ்தே சபையின் 5வது ஆண்டு நிறைவு விழா டிசம்பர் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு டிசம்பர் 14. நேற்றோடு 5 ஆண்டு முடிந்து 6வது ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக நம்முடைய சபை சார்ந்த அருமையான பிரதர் கிறிஸ்டோபர் அவர்கள் நம் மத்தியில் வந்து தொடர்ந்து நடத்துவார்கள். நாம் தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக காணப்படுவோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நாம கீழ்பாக்கிலேருந்து வந்திருந்தாலும் ஊரை பார்க்குமோ என்னதான் நம்மளுடைய சபை தான். ஓகேவா? ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஊரை பார்க்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா ஜபராஜ் அங்கிள் வீட்டில் ஒரு ஈவினிங் சர்வீஸ் மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம். ஆமாம், ஈவினிங் சர்வீஸ் மாதிரி ஒன்று ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி அங்கே ஈவினிங்கில் எல்லாம் மீட்டிங்ஸ்லாம் நடக்க, அதுக்கப்புறம் சண்டே நடத்தலான்னு ஒரு முடிவு பண்ணும்போது நல்ல ஒரு இடம் கிடச்சிது. நம்மளுக்கு பயங்கரமான ஒரு இடம் கிடச்சிது. அநேக பிரச்சனைகள்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன பண்ணார்? அனுகூலமாய் வாய்க்க செய்தார். உண்மையிலேயே புயலின் மத்தியில் தான் அங்கே நடக்குது. அது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது. சாதாரணமாக நம்ம கீழ்பாக் மாதிரி இல்லை. அது உண்மையிலேயே புயலின் மத்தியில் தான். அது அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் எழும்பி இருக்கும். நம்மளுடைய ஜெபத்தினாலும் ஆண்டவர் செய்கிற கிருபையினாலும் அது இது வரைக்கும் அவங்களாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்க. ஆமென். ஸோ இந்த அப்படியே ஜேர்னி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊரை பக்கத்தில் நாங்கள் ஷெட் ஒர்க்லாம் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அநேக ஆண்டுகள் ஆண்டு விழா காணட்டும். சபை மேலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஸோ இந்த ஆண்டு விழா 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கிறோம், சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இந்த ஆரம்ப ஜெபம் நம்மளுக்கு எல்லாமே ஜெபம் தான். ஸோ இந்த ஆரம்ப ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற நமது பாஸ்டர்மா வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நல்லா உற்சாகமாக கரத்தட்டி பாஸ்டர்மா வரவேறுங்க. நல்லா சத்தமா கரம் தட்டுங்க. நான் சொல்லிட்டே இருக்கு சத்தமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக நாம் தொடர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தூய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேணுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். நீர் மாத்திரம் உயர்ந்தவர், நீர் மாத்திரம் பெரியவர். அப்பா, நீர் உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, கடந்த 5 வருடமும் ஆண்டவரே அருமையான சபையை நீர் நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே மகிமையான காரியங்களை நீர் செய்யும்படிக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நோக்கமும் உம்முடைய திட்டமும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தமும் இந்த இடத்துல நிறைவேற வேணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே வரக்கூடிய பிள்ளைகளை தடைகளை மாற்றி ஆண்டவரே நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமை
மகிமைப்படட்டும். நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டம்மா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர். அடுத்ததாக வரவேற்புரை, வெல்கம் ஸ்பீச் பை சிஸ்டர் ஜோஷி ஜபராஜ் அவர்கள் முன் வந்து நம்மளுக்கு இந்த வரவேற்புரையை தருவார். நல்ல கரங்களை தட்டி அவர் வரவேற்போமா? பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தகோஸ்தே சபையின் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நமது போதகர் அப்போஸ்தலர் ஜே ஜான் ஸ்மித் அவர்களை ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தகோஸ்தே சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தரவிருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி அம்மா திருமதி சரோஜா பெருமாள் அவர்களையும், காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் திரு UK கமலக்கண்ணன் அவர்களையும், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி ரேகா கார்த்திக் அவர்களையும் ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தகோஸ்தே சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள செருபாபேல் பெந்தகோஸ்தே தலைமை சபையிலிருந்து வந்திருக்கிற சபை விசுவாசிகள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்ததாக கீழ்பாக் சபையிலிருந்து ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம், த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஒரு ப்ளே ஒன்று வரப்போகுது. ஸோ அந்த ப்ளேயில் ஆண்டவர் எப்படி பிறந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு ப்ளேயில் உங்களுக்கு சின்ன பசங்க, ரொம்ப பிகினர்ஸ் அண்ட் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ண போகிறாங்க. ஸோ நல்லா உற்சாகமாக கரை தட்டி அவங்கள வரவேற்போமா? I've heard about this baby boy who's come to earth to bring us joy, and I just want to sing this song to you. Emmanuel has come to earth, the Virgin Mary given birth into a world that sings out hallelujah, 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 hallelujah. A couple came to Bethlehem, expecting child. They searched the inn to find a place for you. We're coming soon. There was no room for them to stay, so in a manger filled with hay, God's only Son was born. Oh, hallelujah. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இடம் இல்லை என்று மறுக்கப்படுகிறது. Hallelujah, hallelujah, hallelujah. The shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels led them all to you. It was குழந்தையை காண மேய்ப்பர்கள் வந்திருக்கிறார்கள். You'll find him in a manger bed, Emmanuel and Savior. Hallelujah, 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 hallelujah.
தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் குழந்தையை காண வந்திருக்கிறார்கள். To Bethlehem, the wise men three came many miles and journeyed long for you. And to the place at which you were, their frankincense and golden myrrh they gave to you and cried out, Hallelujah, Hallelujah, Hallelujah. இவரே இயேசு கிறிஸ்துவானவர், நமக்காக ரத்தம் சிந்தியவர், நமக்காக உயிர்த்தெழுந்தவர். Rescue me, this baby boy would grow to be a man and one day die for me and you. My sins would drive the nails in you, that rugged cross was my cross too. Still every breath you drew was hallelujah, hallelujah. எப்படி இருந்தது இந்த ப்ரோக்ராம்? Okay, the next program is family song by Sister Krishnavini and family. நாளாக இருக்கிறபடினால ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்காக இந்த பாடலை பாடுறாங்க குடும்பம். ஒரு ரோஜா மலர்ந்தது போல இயேசு ராஜா பிறந்தாரே, ஒரு ரோஜா மலர்ந்தது போல இயேசு ராஜா பிறந்தாரே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசு பாலனை, வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மண்ணின் மைந்தனை. போற்றுவோம் போற்றுவோம் இயேசு பாலனை, வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மண்ணின் மைந்தனை.
தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது சண்டே ஸ்கூல் பாய்ஸோட டான்ஸ் ஒன்று இருக்குது. கீழ்பாக் சபையின் சண்டே ஸ்கூல் பாய்ஸோட டான்ஸு. பாய்ஸ் கொஞ்சம் வரீங்களா? கை தட்டினா தான் வருவாங்களா? கொஞ்சம் நல்லா உற்சாகமாக கை தட்டுங்களேன் உங்களுக்காக. ஜோரா ஒரு செய்தி சொல்ல போறேன் நானும், கெட்டுப்பாரு நீயும். சொல்ல போறேன் நானும், கெட்டுப்பாரு நீயும். வந்தாரு வந்தாரு தந்தாரு தந்தாரு, வந்தாரு வந்தாரு தந்தாரு தந்தாரு. நோ நித்தினா நானா பேசினிருக்க? வந்தாரு தந்தாருன்னு யாரு வந்தா என்ன தந்தாங்க? சும்மா வந்தாரு தந்தாருன்னு. பாவத்தில நரி போன உன் வாழ்க்கை பரிசுத்தமாக மாற்ற வந்தாரு. சீரழிஞ்சு கிடந்த உன்னை அவர் மீட்டு ரட்சிப்ப உனக்கு தந்தாரு. பாவத்தில நரி போன உன் வாழ்க்கை பரிசுத்தமாக மாற்ற வந்தாரு. சீரழிஞ்சு கிடந்த உன்னை அவர் மீட்டு ரட்சிப்ப உனக்கு தந்தாரு. நீ சுமக்க வேண்டிய பாடு எல்லாம் இயேசு ஒருவரே உனக்காக சுமந்தாரு. நீ சுமக்க வேண்டிய பாடு எல்லாம் இயேசு ஒருவரே உனக்காக சுமந்தாரு. வந்தாரு வந்தாரு உனக்காக வந்தாரு, தந்தாரு தந்தாரு தன்னையே தந்தாரு. வந்தாரு வந்தாரு உனக்காக வந்தாரு, தந்தாரு தந்தாரு தன்னையே தந்தாரு. ஜோரான செய்தி சொல்லிப்புட்டேன் நானும், கெட்டிருப்ப நீயும். சொல்லிப்புட்டேன் நானும், கெட்டிருப்ப நீயும். நிம்மதிய தேடி அலையும் உனக்காக இயேசு சமாதானம் கொடுக்க வந்தாரு. மாய உலகை நம்பி மூழ்கும் உனை மீட்டு தூய வாழ்வு வழிய சொல்லி தந்தாரு. நிம்மதிய தேடி அலையும் உனக்காக இயேசு சமாதானம் கொடுக்க வந்தாரு. மாய உலகை நம்பி மூழ்கும் உனை மீட்டு தூய வாழ்வு வழிய சொல்லி தந்தாரு. இயேசுவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பி வந்தவர்க்கு நன்மை செய்ய வல்லவராய். இயேசுவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பி வந்தவர்க்கு நன்மை செய்ய வல்லவராய். வந்தாரு வந்தாரு உனக்காக வந்தாரு, தந்தாரு தந்தாரு தன்னையே தந்தாரு. வந்தாரு வந்தாரு உனக்காக வந்தாரு, தந்தாரு தந்தாரு தன்னையே தந்தாரு. ஜோரான செய்தி சொல்லிப்புட்டேன் நானும், கெட்டிருப்ப நீயும். சொல்லிப்புட்டேன் நானும், கெட்டிருப்ப நீயும். வந்தாரு வந்தாரு உனக்காக வந்தாரு, தந்தாரு தந்தாரு தன்னையே தந்தாரு. வந்தாரு வந்தாரு உனக்காக வந்தாரு, தந்தாரு தந்தாரு தன்னையே தந்தாரு. ஓகே, சூப்பர். அடுத்ததாக கீழ்பாக் சபையிலிருந்து இன்னொரு ப்ரோக்ராம், யூத் பாய்ஸ் அண்ட் யூத் பிரதர்ஸ். யூத் பாய்ஸ் அண்ட் யூத் பிரதர்ஸ். நானும் வருவேன் யூத் பிரதர்ஸில். ஸோ அதனால் அடுத்தது ஒரு ஸ்கிட் ஒன்று, ஆண்டவருடைய அன்பை குறித்து ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் பொறுமையாக நின்று அதை பார்க்க வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸ்கிட்டுக்கு ஒரு 2-5 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒரு கிறிஸ்மஸ் பாடல் ஒன்று பாடலாங்களா? நம்ம பாஸ்ட் இயற்றிய பாடலை பாடுகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்ற பாடலை பாடுகிறோம். என்ன டைமிங் மிஸ் ஆயிடும். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவரே ஆண்டவர் இயேசு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவரே ஆண்டவர் இயேசு.
ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் சொல்லுவோமா? மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவரே ஆண்டவர் இயேசு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவரே ஆண்டவர் இயேசு. அதிசயமானவர் அவரே, ஆலோசனை கர்த்தர் அவரே. சொல்லுங்க ஆமென். அதிசயமானவர் அவரே, ஆமென். ஆலோசனை கர்த்தர் அவரே. இருளின் ஜனங்கள் வெளிச்சத்தை காண நமக்காய் வந்தவர் அவரே, ஆமென். இருளின் ஜனங்கள், ஆமென், நமக்காய் வந்தவர். எல்லாம் தலைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஆமென், ஆமென், ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், ஆமென், அவரே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவரே ஆண்டவர். வல்லமை உள்ளவர் அவரே, வல்லமை உள்ளவர் அவரே, நித்திய பிதாவும் அவரே. வல்லமை உள்ளவர். சத்தமா நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துபவர் அவரே. நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துபவர் அவர். எல்லாம் கரெக்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் நம்மளுக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். நியாயத்தினாலும், ஆமென், நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துபவர் அவரே. நியாயத்தினாலும். சமாதான பிரபுவே, சமாதான பிரபு அவரே, சமாதானம் தந்தாரே. சமாதான பிரபு அவரே, சமாதானம் தந்தாரே. மரண இருளின் ஜனங்களை மீட்க வெளிச்சம் தந்தவர் அவரே. மரண இருளின் ஜனங்களை மீட்க வெளிச்சம் தந்தவர். கடைசியா ஒரு வாட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஆமென். மேரி கிறிஸ்மஸ், ஆமென் அப்பா, ஆமென், ஆமென். மேரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஆமென், ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே கிறிஸ்மஸ் பிறந்த மாதிரி இருந்தது நீங்கள் பாடினது. பாட்ஸ் நல்ல ஒரு பாட்டு ஏற்றிருக்காரு. கூடி சீக்கிரம் இது பெரிய பிரபலம் ஆகிடும். அது நம்ம பாடி பாடி பிரபலம் ஆக்கிடுவோம். ஓகே, இப்போ எங்கள் டீம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஸ்கிட் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? முக்கியமான கேரக்டர் பிரபாகர். அவர் இப்போ இறந்துருவாரு. அந்த சீனை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஆசைப்பட்டதுல வாங்கி தருவீங்களாங்க? என்னங்க என்னங்க மாப்பிள்ள மாப்பிள்ள பல பல்லு வந்திய மாப்பிள்ள பிளாட்டினம் மோதிரம் போட்டு பிளாட் ஆகி கிடக்குறிய மாப்பிள்ள. மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள எந்திரிங்க மாப்பிள்ள எந்திரிங்க.
மன்னிச்சிருப்பா. பா ஏந்திருப்பா. பா உன் ஏடிஎம் கார்டு எங்கப்பா வச்சுக்கிற? பா நீ போயிட்டியப்பா, இனிமேல் எனக்கு நான் தேவனை யார்கிட்டப்பா நான் கேட்பேன்? ஏந்திருப்பா ஏந்திருப்பா, உன் ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டா நீ போயிருக்கலாம்ப்பா. பா ஏஞ்சிக்கோப்பா. ப்ளே ஸ்டேஷன் வாங்கி தரேன்னு சொன்னியப்பா. இப்போ யார்கிட்டப்பா பையனை கேட்பேன்? மாமா வர விடுமா அம்மா. மாமா பிரபா எழுந்துடுறா. என்னடா இப்படி படுத்துட்டு இருக்க? டேய் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடாதடா, எழுந்துடுறா. டேய் ப்ளீஸ்ரா. டேய் நம்ம 2 பேரும் எப்படிலாம் இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியாடா நீ? டேய் டேய் எழுந்துடுறா பிரபா. என்னடா ஊர்லேருந்து வந்தோம், நம்ம எப்படிலாம் இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோலாம் நம்ம கணக்கு போட்டோமேடா. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கியேடா. டேய் எழுந்துடுறா பிரபா. இப்போ உங்க கண்ணு முன்னாடி இறந்திருக்கிற இந்த பிரபாகர் எதனால இறந்தாரு, ஏன் இறந்தாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போவோமா? என்ன பண்றீங்க? சொல்லுமா சொல்லு. வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு தெரியலையா அவனுக்கு? தெரியுதுங்க, ஊருக்கு போயிட்டு ரொம்ப டல் ஆயிட்டீங்க. என்ன பண்றது, ஊர்ல நீயாச்சும் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா என்ன கேக்குற? ஊர்ல நம்மள கேட்கறதுக்கு யாரு இருக்கிறா? ரொம்ப டல் ஆயிட்டீங்க. என்ன பண்றது, ஊர்ல சாப்பாடு ஒத்து வரல, என்ன பண்றது ஃபேமிலிக்காக. சரி எல்லாம் உனக்காக தான்மா, எல்லாம் சரிங்க சரிங்க. உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் சொல்லுங்க, செஞ்சு தரேன். ஐயோ அப்பா, ஊர்ல இந்த வார்த்தைக்கே கூட ஆள் இல்லம்மா. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும். எது செஞ்சாலும் நான் சாப்பிடுமா, எது வேணா செய், நான் சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு காபி. ஐயோ முதல்ல அதை செய், அதை செய், அதை செய். போடு 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 போடு, கீரை போட்டு எடுத்துட்டு வா. அப்பா எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. இந்த மெயில் வேற போவே மாட்டேங்குது. இந்த ஊருக்கே வரக்கூடாது, நெட்டும் ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் காலை தூக்குமா. வாங்க வாங்க இங்க பண்ணுங்க வாங்க. நல்லா நீங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்றீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப நன்றி அத்தை. மாப்பிள்ள காலை அதை தூக்கி தான் வச்சிருக்கேன் அத்தை. போடுங்க மாப்பிள்ள. நைட்டுக்கு என்ன செய்யா? நீங்க முட்டை தோசை செய்யுங்க அத்தை, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. தோசை கறி ரைட் அத்தை, சூப்பர் அத்தை. நீங்க வச்சிட வேண்டியதான். அப்போ போயிடுச்சுடா, இந்த மெயில் போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. வாடா மகனே. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் அவுட்டிங் போறேன்ப்பா. உங்க ஏடிஎம் கார்டு கொஞ்சம் தேவைப்படுதுப்பா. என்ன அவுட்டிங் போறதுக்கு காசு தானடா கேட்பாங்க, நீ என்னடா ஏடிஎம் கார்டு கேக்குற? இல்லப்பா உங்க ஏடிஎம் கார்டு முக்கியமா தேவைப்படுதுப்பா. முக்கியமா தேவைப்படுதா? ஆமாங்கப்பா. கோதாவரி, நம்ம பையனுக்கு அந்த ஏடிஎம் கார்டு உண்டு எங்க இருக்குது? நான் அதுல காசு போட்டேன் பாரு. அவன் ஏதோ எங்கடா அவுட்டிங்பா. அதோ அவுட்டிங் போகணுமா, ஏதோ ரெசார்ட் ஏதோ சொல்றான் அவன். கொடுத்து விடு. அப்ப அதெல்லாம் கொடுத்து விடுமா. நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோடா, நீ வச்சுக்கோடா, வச்சு வாங்கிடு, அம்மாட்ட வாங்கிக்கணும், கொடுத்துரு. சரியா? சரிங்கப்பா. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. அப்பா ஒரு நிமிஷம். ஆமாம் சார், அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார். ஆமாம் சார், நான் நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவேன் சார். ஆமாம் சார், ஃபேமிலி பார்க்க வந்து. ஆமாம் தேங்க்யூ. சொல்கிறா மகனே. எனக்கு ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும். இது ப்ளே ஸ்டேஷனா? ஏண்டா நான் தான் துபாயிலேருந்து வந்தேன், அங்கே இல்லாத ப்ளே ஸ்டேஷனா? சொல்லி இந்த வாங்கி வந்துருப்பல்ல. கோதாவரி, நம்ம 2வது பையனுக்கு ஏதோ வேணுமா பாரு, அவனுக்கு காசு எடுத்து கொடுத்துரு. அண்ணங்கிட்ட பராடி, அண்ணங்கிட்ட கொடுத்துருக்காங்களா, வாங்கிக்கண்ணா. ஓகே ஓகே சரி, இங்கே வாங்க வாங்க, அவனையும் கூப்பிடு. அவ அந்த சின்னவங்க, அவ நல்ல பொண்ணுடா. அவ தான் நல்ல பொண்ணு, எதுவுமே கேட்க மாட்டா என்கிட்ட வேற. ஆனா என்கிட்டயும் வரவும் மாட்டா அவ. சரி, ஆனா அவங்க 2 பேர் இருக்கிறாங்களே, அப்பா ஃபாதர்ஸ் டேக்கு என்னடா புல்ல அரிக்குதுடா நீங்க விற்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம். எங்க அப்பாவுக்காக உயிரை கொடுப்பேன், எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமேன்னு. என்ன அப்பா அவ்வளவு பிடிக்குமாடா? ஆமாப்பா, அவ்வளவு பிடிக்கும்பா. என்னடா கோரஸா சொல்றீங்க? உண்மைதான்பா.
சேரா போங்கடா போங்கடா போங்கடா. உண்மையிலேயேப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலாம் கிடைக்க ஐயோ. ஹலோ இளங்கோ, சொல்கிறா, எங்கே இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். அப்படியா? நான் சென்னை வந்திருக்கேன்டா. எப்படா வந்த? நேற்று தான் வந்தேன். சரி, ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீயாக தான்டா இருக்கேன். சரி, ஓகே, நான் வரேன். எங்கே போகலாம்? கொஞ்சம் வெளியே போகலாம். அதுக்கு முன்னாடி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் செக்அப் இருக்கு. அப்படியா? ஆமாம், அது பண்ணிட்டா திருப்பியும் எனக்கு விசா கிளியரன்ஸ் இருக்கு. சரி, ஃப்ரீயாக இருக்கிறியா? போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம். சரி, நான் கேட்டேன் தானே வெளிநாட்டுலேருந்து வரும்போது. தெரியும் இருக்கா? எல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். வாங்கிட்டேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுடா, வாடா பார்க்கலாம். சேரா வரேன்டா. ஓகே, நான் வந்துடுறேண்ணா. ஓகேடா. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போகலாம். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போகலாம். பெற்ற பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போகலாம். பெற்ற பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போகலாம். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் நேசரின் தூய அன்பு. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. வாங்க பிரதர், சொல்லுங்க. மாஸ்டர், எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்க மாட்டுறாங்க. அதுவும் அங்கே இருக்க சின்ன பசங்க கிட்ட கொடுத்து ஆர்வமாக வாங்கினாங்க. அதுலேயே ராக்கெட்லாம் செஞ்சு விடுறாங்க. ஆனால் இவங்களாம் எப்படி ரசிக்கப்பட போகிறாங்கன்ற பாரமே பெரும் பாரம். பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்கள் 100 பேருக்கு கொடுங்க, 1000 பேருக்கு கொடுங்க. ஒரு ஜீவன் ரசிக்கப்படட்டுமே, ஒரு ஆத்மா ரசிக்கப்படட்டுமே. நம்ம விதைக்கிறவங்க, நம்ம தண்ணி ஊத்துறவங்க இருக்கலாம், ஆனால் வெளியே செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து உங்களோட வீடியோ செய்யுங்க. நம்மளும் செய்வோம். கண்டிப்பாக பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. என்னன்னா, நான் அந்த வழியறக ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்த்தேன். ஓகே, அந்த இடத்துல போய் நம்ம இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரோட அன்பை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அவங்களுக்கோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு ஒரு சின்ன நினைப்பு. நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல விஷயம் பிரதர். நல்ல ஒரு யோசனை. கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுவோம். வாங்க பிரதர். என்னாச்சு பிரதர் உங்களுக்கு? நானும் இங்கே கையெடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சரி, ரொம்ப 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 கொஞ்சம் மாஸ்க் போட்டு இருமுங்க. ஆமாம், நான் உங்களை 1 வருஷமா இங்கே பார்க்குறேனே, என்ன விஷயமா இங்கே இருக்கிறீங்க? கொரோனா பிரதர். என்னது? கொரோனாவா? அப்படியே நீங்கள் ஓரமாகவே இருங்க. சரி, ப்ளீஸ் கொஞ்சம் கை. ஓகே, நீங்களாச்சும் பரவாயில்ல, 1 வருஷம் தான் இங்கே இருக்கிறீங்க. இந்த டிக்கெட் இருக்க, இது 4 வருஷமா இங்கே தான் குப்பை கொட்டி நிற்குது. 4 வருஷமாவா? ஆமாம். 4 வருஷமா என்ன பண்ணுறாரு? 4 வருஷமா என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ நாக்கில் நண்டு கடிச்சிருச்சாமே. நாக்கில் நண்டு கடிச்சிருச்சா? ஆமாம், நாக்கில் நண்டு கடிச்சிருச்சான். அதனால இந்த டிக்கெட் இங்கே 4 வருஷமா அட்மிஷன்ல இருக்கு. தம்பி, ஏதோ சொல்றீங்க, எனக்கு இந்த காது கேட்காது. இந்த சைடு வந்து இந்த காதுல பேசுங்க. நெக்கில் பத்தியா? இங்க வந்து இது கேட்காதான், இங்க வந்து பேசணுமா? கேக்குதா? கேட்கலப்பா. நான் நீ பேசுற, நீ ஒன்றும் புரியல. நீ பேசுறது இன்னைக்கு இந்த காதம் கேட்காது, அந்த காதம் கேட்காது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சரி, அங்க டாக்டர் ஏதோ புது டாக்டர் வர மாதிரி தெரியுதே. நர்சம்மா, சாப்பிட்டீங்க? என்னப்பா, என்ன பிரச்சனை? மாஸ்க போட்டு இரும்புப்பா. என்ன பிரச்சனை? கொரோனா டாக்டர். கொரோனாவா? கொரோனா? ஆமா. நான் அப்புறமா வரேனா? உனக்கு என்னப்பா பிரச்சனை? டாக்டர், கையில வெட்டு போட்டாங்க டாக்டர். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க டாக்டர். சிஸ்டர், கையில வெட்டான். தெர்மாமீட்டர் எடுத்துனாங்க. போங்க. தெர்மாமீட்டரா? போங்க. தெர்மாகோலா? தெர்மாமீட்டருக்கும் தெர்மாகோலுக்கும் வித்தியாசம் தெரியல. இதுதான் 8வது முடிச்சு சைட்டா நர்ஸ் வேலை பார்க்க வந்தது. சீக்கிரம் எத்தனா?
கையத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அவரே பாவம் கையத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அவர் எதுக்கு தெர்மோமீட்டர்லாம்? சரி கேட்டோம்னா கொடுக்கலாம். டாக்டர் பார்த்து முழுங்கிடாத, கொஞ்ச நேரம் அப்படியே வாயில வச்சுன்னு. வாமா வாமா, இந்த சப்ஜெக்ட் இருக்குதா? வலி எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நாக்கு இன்னும் வலிக்குது டாக்டர். சரி, நர்ஸ் மருந்து தருவாங்க, போட்டா சரியாயிடும். ஓகேவா டாக்டர்? இதை ஃபர்ஸ்டே சொல்லலாம்ல, நான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் டாக்டர். பர்ஸ் இல்லப்பா, நர்ஸ் 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 மருந்து தருவாங்க, இங்கே இரு. பர்ஸில் தான் காசு இருக்கு, வீட்டில் இருக்கு. நர்ஸ் எத்தனை வந்து தருவாங்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வேற இந்த சப்ஜெக்ட் எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு காதும் கேட்க மாட்டுது, எந்த மருந்து போட்டாலும் உடம்புலயும் ஏற மாட்டுது. ஆனா மாசம் ஆனா பெட் சார்ஜ் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவா போல. இருக்கட்டும் சிஸ்டர், நீங்க அந்த 101வது வார்டில் போய் பார்த்துருங்க. வாங்க வாங்க சார். அது பார்த்தீங்களா இந்த பேஷண்ட்டு? அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, சரியா? ஓகே, இவங்களை அனுப்பிடுங்க, இவங்க மட்டும் சார்ஜ் பண்ணிவிடுங்க. டாக்டர் வாங்க பிரபா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். எப்போ ஊர்ல? என் நண்பர் இளங்கோ. வாங்க இளங்கோ. எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? இப்போதான் டாக்டர், ஒரு நேற்று ஈவினிங் அப்படி வந்தேன் டாக்டர். அப்படியா? ஆமாம், சரி, அதான் ஜென்ரல் செக்கப் இருந்தது. சரி, அதான் ரிப்போர்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு. உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் மெயில் பண்ணியிருக்கேன் பாருங்க டாக்டர், அது வந்துருச்சான்னு ஓகே செக். ஓகே, அந்த ரிப்போர்ட் மட்டும் பிரிண்ட் எடுத்து வந்துரு. என்ன இருக்க போகுது, as usual எடுக்கிற மாசம் எடுக்கிற ரிப்போர்ட் தானே? ஆமாம் டாக்டர், இல்லை அங்கே கொஞ்சம் விசா ப்ராசஸ்லாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அதுதான் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். வந்துச்சு ரிப்போர்ட், ஒரு நிமிஷம். வந்துச்சுங்களா? ஒரு பிரச்சனை இல்லை பிரபா, நல்லா இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன? ஆமாம் டாக்டர், பயங்கர டயட் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான். அப்புறம் ஃபேமிலியில்? ஃபேமிலினா டாக்டர் சூப்பர் ஃபேமிலி, அன்பான ஃபேமிலியை பற்றி பசங்க. சொல்லவா வேணாம்? ஆமாம், என் ஒய்ஃப் தங்கமான ஒய்ஃபு, 2 பசங்க, ஒரு பொண்ணு. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாஸ். நான் அந்த ஊரில் போய் வேலை செய்யும் போது பணம் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். பட்டு நான் இங்கே ஒன்றும் பெருமைக்கு சொல்ல, என் ஃபேமிலி கிட்ட வரும்போது அவங்க அந்த எங்கள் பசங்க காட்டுற அன்பு இருக்கட்டும், என் ஒய்ஃப் காட்டுற பாசம் இருக்கட்டும், அது உங்கள் பெரிய பையன் ஸ்டேட்டஸ் எனக்கு வரோம். அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இந்த வேலைலாம் விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் அப்படி இருக்கு. நல்ல விஷயம். அதனால தான் அப்படி போயிட்டு இருக்கு டாக்டர். சரி, இது ரிப்போர்ட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தேங்க்யூ டாக்டர். சரி டாக்டர். டாக்டர் வாங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். என்னன்னா நாங்கள் பக்கத்து சர்ச்சிலேருந்து வரோம் டாக்டர். என்னன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அன்பை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் கொஞ்சம் பண்ணுவோம். நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா எங்கள் போதகர் வெளியே தான் இருக்கார், அவரை வேணா நான் கூப்பிட்டுமா? சரி, வர சொல்லுங்க. தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ்லா டாக்டர், நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கு, நீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இல்லை டாக்டர், நம்ம அட்மிட் ஆகிருக்கிற சில பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த முன்னாடி பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டு, இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிடலாம். சரிங்க பண்ணுங்க. ப்ரேயர் மட்டுமா? இல்லை, ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இயேசு கிறிஸ்துவோட அன்பை பற்றி, அதாவது மனிதரோட அன்பெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான், இயேசு கிறிஸ்துவோட அன்பு எல்லை இல்லாதது, அது எப்பவுமே மாறாதது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் மட்டும். ஓகே டாக்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன பிரபா? யார் ஒரு நம்ம தெரிஞ்ச பாஸ்டர் தான், பக்கத்து சபை. பாஸ்டர்னா கிறிஸ்டியன். ஓ, இந்த ஜெபம்லாம் பண்ணுவாங்களே, எப்பவுமே வருவாங்க யூசுவலா பேஷண்ட்டுக்கு. அப்படியா? சரி. ஜெபம் பண்ணுறதுலாம் ஏதோ நீங்கள் சொல்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த அன்பை பற்றி ஏதோ சொல்லின்னு இருந்தார். அது என்னது அது? அவங்க கடவுள் வந்து அன்பு ஜாஸ்தி அப்படின்னு. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஃபேமிலி அன்பை பற்றி சொன்னீங்க. அந்த கடவுள் யாருன்னே தெரியாது, அவங்க அன்பு மேலுன்னு நம்மக்கிட்ட வந்து பேசக்கூடாது டாக்டர். எனக்கு உண்மையிலே சிரிச்சுட்டு பேச நினைக்காதீங்க, நீங்கள் இருக்கீங்கனால பிரதர். ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கிடைக்குமா? இல்லைங்க பிரதர், நீங்கள் பேசும்போது உங்களோட குடும்பத்தோட அன்பை பற்றிலாம் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனாலும் நாங்கள் மனிதர்களோட அன்பை குறை சொல்ல பிரதர், எல்லாமே ஒரு லிமிட் தான் பிரதர். கடவுளோட அன்பு எல்லை இல்லாதது, அது முடிவு இல்லாதது, அது நிரந்தரமானது. அதை வந்து
ஃபீல் பண்ணணும் பிரதர். நான் உணர்ந்திருக்கேன் அந்த அன்பை, நீங்களும் உணர்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். இல்லை பாஸ்டர் தானே நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள். ஆனால் இந்த அன்பு வந்து யாரோ உங்கள் கடவுள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்புறம் எப்படி அன்பு பெருசு அப்படின்னு சொல்கிறீங்க? என் ஃபேமிலி பற்றி என் டாக்டரை கேளுங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்காக உயிரே கொடுக்க என் ஃபேமிலி இருக்குது, என் நண்பன் இருக்கான். கேளுங்க, எனக்காக உயிரை கொடுப்பாரு இல்லை கேளுங்க சார். உயிரை கொடுப்பேன் சார். இதுக்கு மேலே என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் என் நண்பன், எனக்காக உயிரே கொடுக்குறேன்றாரு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுங்க பிரதர். கண்டிப்பா கடவுள் உங்களோட பேசுவார். இல்ல நீங்க ஒரு நாள் சோதிச்சு பாருங்க பிரதர். இல்ல பிரதர், பாஸ்டர் தானே, எனக்கு வரல. நீங்க இதெல்லாம் இது நீங்க பிரச்சாரம் பண்ணாதீங்க. நீங்க ஜாம் பண்ணுங்க. ஆனா அந்த அன்பை பத்தி நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். எனக்கு பிரபா டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல டாக்டர், நான் கிளம்புறேன் டாக்டர். இது தேவையில்லாம டென்ஷன் இல்லைங்கோ சொல்றா. கடுப்பா இருக்கு இல்லைங்கோ. ஏன்டா என்ன ஆச்சு உனக்கு? நானே ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு வந்து சரின்னு போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா தேவையில்லாத டென்ஷன் பண்ணிட்டு, இப்போது நீ எனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன். ஆமாம், கொடுப்பியா இல்லையா? கொடுப்பேனே. அப்புறம் நீ எனக்கு வாங்கி கொடுத்தேன்னா கொடுப்பேன். டேய் நான் சீரியஸாக கேட்குறேன், கொடுப்பியா? சீரியஸாக கொடுப்பேன்டா. அப்புறம் அவரு என்னடா, சேரா நீ போடா, எனக்கு நீ கிளம்பு. கோச்சிக்காதடா. இல்லை நீ கிளம்பு. சரி எது மூட் அவுட் ஆயிட்ட. சரி நான் அப்புறம் வரேன். சரி நான் போறேன். எனக்கே ஒரு வியாதி இருக்குது, எதனா சொல்லிட்டாங்கன்னா மைண்ட்லேயே இருக்கும். என் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, என் ஒய்ஃப் தங்கமாக இருக்கா, பசங்க, நண்பர் எல்லாம் எவ்வளோ அன்பாக இருக்காங்க என் மேலே. அந்த பாஸ்டர் வந்துட்டு அவங்க கடவுள் தான் பெருசு. ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லு பிரபா. டாக்டர், எனக்கு அங்கேருந்து வந்ததுலேருந்து ஒரே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது டாக்டர். அந்த பாஸ்டர் பேசுனதுலேருந்து. என்ன அது எங்கள் ஃபேமிலி அந்த அன்பெல்லாம் பற்றி ரொம்ப பேசினார்ல, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது டாக்டர். இன்னுமா அதையே நினச்சிட்டு இருக்க பிரபா? விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இல்லை டாக்டர், அது நான் வந்து அந்த பாஸ்டருக்கு நான் யாருன்னு நான் நிரூபிக்கிறேன். அவர் என்னை யாருன்னு தெரில அவருக்கு. நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். நான் ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆமாம், நான் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு காலைல ஒரு 11 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நான் வந்து இறந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன். ஐயோ ஆமாம், நான் இறந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் வெளியால் வச்சு பண்ணேன்னா இது ப்ராங்க் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொன்று அந்த பாஸ்ட்டுக்கு தெரியாது, நீங்கள் தான் சாட்சி எங்களுக்கு. ஸோ நான் அந்த ஒரு ப்ராங்க் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் காலைல ஒரு 11 o'clock வந்துடுங்க. சரிங்களா? நீங்கள் மெடிக்கல் டேர்மில் எதனா சொல்லி அந்த ப்ராங்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டுங்க. சரிங்களா? ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம பிரபாகர் இறந்து போயிருந்தார்ல, முதல் சீன்ல பார்த்தோமே, இப்போ அதே சீனுக்கு நம்ம திரும்ப போயிடலாமா? என்னங்க எங்களை விட்டு போயிட்டீங்களேங்க. என்னங்க மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கை நடுத்தரில் நிறுத்திட்டு போயிட்டேன் மாப்பிள்ள. பிஞ்சு மூஞ்சி மாப்பிள்ள. டாக்டர் வராரு மாப்பிள்ள, உயிர் வருமா? டாக்டர் வராரு. என்னாச்சுமா? உயிர் போச்சு. எப்பத்துல இருந்து? இப்போதான் 1 மணி நேரமாக பாருங்க டாக்டர். இல்லை ஹார்ட் பீட் இருக்கு. என்ன ஒன்று ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரே ஒரு ரீசெண்டாக இப்போ நம்ம பண்ண ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்ததுன்னா, உயிரோட வர வைக்க முடியும் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா. அதாவது என்னன்னா, இப்போது உயிரோடு இருக்கிறவங்க உடம்புல இருந்து பிளாஸ்மா எடுத்து இவரோட உடம்புல நம்ம செலுத்தினா இவருக்கு உயிர் வந்துடும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, அந்த பிளாஸ்மா எடுத்தவங்க இறந்துருவாங்க. இப்போது பசங்க 2 பேர் இருக்காங்க. நீங்கள் யாரும் உங்கள் அப்பா உயிரோட பார்க்க விரும்புகிறீங்களாப்பா? டாக்டர், ஊசினா எனக்கு பயம் டாக்டர். ரொம்ப பயம் இல்லை. நீப்பா செல்ல பையன் நீ தான். எனக்கும் பயம்.
சரி ஆண்டி, வீட்லயே வயசானவங்க நீங்க தான், உங்க மருமகனுக்காக நீங்க உயிரை கொடுப்பீங்களா? இருப்பா, கருவாடு குழம்பு வச்சுக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். சிஸ்டர், பிரபா நேசிக்கிறது உங்களை தான் அதிகமாக நேசிச்சான். நீங்களாவது அவனுக்கு உயிரை கொடுக்க உதவுறீங்க. நானும் போயிட்டேன் என் பிள்ளைங்கள டாக்டர் பாப்பா. ஓகே. அப்புறம் அடிக்கடி ஃப்ரெண்டு இளங்கோன்னு ஒருத்தர் சொல்லுவான், உயிர் நண்பன். டாக்டர் இங்கே தான் சொல்லுங்க. வாங்க வாங்க, நீங்கள் தான் அவரோட உயிர் நண்பன். ஆமாம் டாக்டர். நீங்களாவது அவருக்கு உயிரை கொடுப்பீங்களா? டாக்டர், அவன் நான் கேட்டதே கொடுக்கல, நான் எப்படி உயிரை கொடுப்பேன்? பாருங்க, வாங்கி தரேன் சொல்லிட்டு இப்படி சொல்லாமல் போயிட்டான் டாக்டர். நான் என்ன டாக்டர் பண்ணுவேன்? பாருங்க டாக்டர், என்னை ஏமாத்தினான் டாக்டர். அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் டாக்டர். நீங்கள் வேறு யாராவது பாருங்க. நான் கிளம்புறேன் டாக்டர். எதா நீங்கள் சொல்லுங்கள். சரிங்க பிரபா, பிராங்க் ஓவர். நான் ஒன்றும் சாவல. மாப்பிள்ளை இன்னும் சாவலியா மாப்பிள்ளை நீங்க? நான் உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தேன், உங்களுக்கு எவ்வளோ செஞ்சேன். நான் ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அந்த டாக்டர் கேட்டார்ல, எனக்காக உயிரை நீ கொடுத்தியா? அந்த பாஸ் சொன்ன போது நான் நம்பல. நான் சொன்னேன், என் ஃபேமிலி இருக்காங்க, என் ஒய்ஃப் கொடுப்பாங்க, என் பசங்க கொடுப்பாங்க, என் நண்பன் கொடுப்பான்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கூட நீங்க கொடுக்குறேன்னு சொல்ல. ஒத்துக்கிறேன், நான் உங்க நிலைமையில இருந்தாலும் அதான் நடந்திருக்கும். நான் கொடுத்துருக்க மாட்டேன். மனுஷனுடைய அன்புலாம் ஒரு லிமிட் தான் இல்ல. அப்பாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மருமகனா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, நான் அந்த பாஸ்டர் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். அந்த பாஸ்டர் அன்னைக்கே சொன்னாரு, நீங்க சோதிச்சு பாருங்க. ஆனா உண்மையிலேயே சோதிக்கும் போது தான் தெரியுது யார் யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க. அந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த இயேசு மட்டும்தாங்க உங்களுக்காக உயிரை கொடுப்பாரு, வேற யாரும் இந்த உலகத்துல கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாரு. நான் அன்னைக்கு அதை நம்பல, இன்னைக்கு நம்புறேன். ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க, அப்பா. எனக்காக உயிரை கொடுத்தது நீங்க தான். நீங்க மட்டும் தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல அன்பு நீங்க மட்டும் தான் உண்மை ஆண்டவரே. நீங்க மட்டும் தான் அப்பா, நீங்க மட்டும் தான் ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் அப்பா. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற மகா ஜனங்களே, நீங்க பார்த்துருப்பீங்க, மனிதரோட அன்பெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான். ஆண்டவருடைய அன்பு எல்லை இல்லாதது, என்னைக்குமே நிலையானது, என்னைக்குமே மாறாதது, நிரந்தரமானது. ஸோ இங்கே உட்காந்துருக்கிற மக்களே, நீங்கள் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒரு நிகழ்வுக்காக இங்கே வரல. நீங்கள் இங்கே உட்காரணும், இந்த நிகழ்வை பார்க்கணுன்ட்டு தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பை அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் நிகரில்லாத அந்த அன்பை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருந்தது ஸ்கிட்டு? எப்படி இருந்தது? நைஸா? தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே ஆண்டவர் அன்பு தான் பெருசு. உலக அன்பர் எல்லா மனிதன், நம்ம ஒய்ஃப், பசங்க எல்லாம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் தான். ஆண்டவருடைய அன்பு தான் நிலையானது, மாறாதது. அடுத்தது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம். இவ்வளோ நேரம் நாங்கள் கீழ்பாக் சபை சார்ந்தே ப்ரோக்ராம் போட்டுட்டு இருந்தோம். இப்போது வார்ம்லி வெல்கம் அவர் தடங்களுக்கு வருந்துக்கிறோம். கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் கொஞ்சம் ஒருத்தர் பிஸி ஆகிட்டார். ஒரு சாங் இதில் ஒரே நிமிஷம். ஊரப்பாக்கம் யூத் பாய்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்காக நல்ல ஒரு கிறிஸ்மஸ் பாடல் பாட போகிறாங்க. நல்லா உங்களை கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம்.
நல்ல உற்சாகமாக வரவேற்போம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சீரத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஒரு ப்ரேயர் பை அவர் லவ்விங் பிரதர் ஜபராஜ் அவர் முன்பு வந்து ஒரு சிறப்பு ஜபத்தை ஏறெடுப்பார். வெல்கம் பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி. பில்லர் ஆஃப் இசட்பிசி ஊரப்பாக்கத்தில் இவர் பயங்கரமான பில்லர், இவர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் கர்த்தாவே, உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கொடான கொடி ஸ்தோத்திரான்ட்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறங்க தாவே, உள்ளத்தின் ஆழத்தின் உமக்கொடான கொடி ஸ்தோத்திரங்க தாவே.
ஆண்டவரே, இந்த 5வது ஆண்டு விழாவை கத்தாவே நீர் அங்கீகரித்து கொண்டிருக்கப்படினால் கோடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவே உம்முடைய நாமம் மட்டும் மயப்படும்படியாக நீர் நடத்தி கொண்டிருக்க மேலான கிருபைக்காக கோடான கொடி நன்றியுள்ள இருத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்க பிள்ளைகளை கத்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் போக்கையும் மரத்தையும் பத்திரமாட்டு காத்தர வேண்டுமா செபிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தொட வேண்டுமா செபிக்கிறேன் தகப்பனே. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துறேன் கத்தாவே. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வோம் சொன்னோளமாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற கத்தாவே, பெரிய பர்வதமே சர்வால்வேலுக்கு முன்பாக சமபூபியாமான்னு சொன்னீரே. ஆண்டவரே, 7வது ஆண்டு எங்களுக்கு சொந்தமான ஆண்டு விழாக சொந்த இடத்துல ஆண்டவரை நடத்தும்படியான கிருபை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அதற்கான வழிவாசலை திறக்க வேண்டுமா செபிக்கிற தகப்பனே. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறைத்து மறுவிடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளிப்படுத்த வேண்டும் சொன்னீரு. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரங்களை உங்களுடைய கருத்தில் தருகிற ஆண்டவரே. நீர் மாத்திரம் மயப்படும்படியா செபிக்கிற தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் த ப்ரேயர். அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் சாங் பிரதர் லிஜோ அண்ட் சிஸ்டர் லின்ஷா முன்பு வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுமாறு கேட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அது தாமதமில்லை என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம்.
அல்லேலூயா. இரண்டாவது பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசாயா ஆசீர்வாதத்தின் வாசல் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆதரிப்போம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார் என்ற வரிகளை உணர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். சொன்னதை செய்யும் அளவும்
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும். ஆமென் ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் எந்தீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் எந்தீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. நிச்சயமாய் செய்வார், சொன்னதை செய்யும் அளவும் என்னை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்பிக்கையோடு கைவிடவே மாட்டீ, நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும். ஆமென் ஆமென். விவாகன சகனமா மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா. ஆமென். நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி. ஆமென். மூளை கல் நீரையா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். தேவனை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. ஆமென். இயேசுவையே நம்பி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு சகோதரனே சகோதரியே, உன் நம்பிக்கையின்படியே தேவன் நிறைவேற்றுவார். ஆமென் 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 ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆமென் ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா. ஆமென். இந்த உலகத்திலே நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கைக்குரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவே, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எஸ் ஆமென். சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவன். ஓஹோ, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று ஆமென், தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க.
எங்களிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென் ஆமென். இயேசு இப்பொழுதே அற்புதம் செய்கிறார். ஆமென் ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். இயேசுவை நம்பி ஆராதிங்க, அவர் அற்புதம் செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய ஞானமுமே உம்மாலே தான் வருகிறது. அழகு செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய ஞானமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆமென். செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஆமென். ஆண்டவரே, நம்பிக்கையோடு பாடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். எஸ் ஆமென். எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எஸ் ஆமென் ஆமென் ஆமென். தேவன் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு பாடின தேவன் பிள்ளையே, ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். அவருக்கு நன்றி சொல்லு. ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு நன்றி சொல்லு. தேவன் எனக்கு அற்புதம் செய்தாருங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ரபகன சகன ரபகனமா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊரப்பாக்கம் பகுதியில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 5 வருடங்களை முடிந்து 6வது வருடத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். ஆமென். 2 சபையும் இணைந்து அதோடு கூட மற்ற சபை விசுவாசிகளும் நண்பர்களும் அழைக்கப்பட்ட அனைவரும் நாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 5 ஆண்டுகள் ஊழிய பாதையிலே, சபையை சுற்றி இருக்கிற பகுதியிலே எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். இனிமேல் ஊரப்பாக்கத்தில் இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரிபகன சகனமா ரிபிகன ரபகன சகன ரபகனமா. ஆகவே இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். நன்றி நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் அப்படியே உட்காருவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற என் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே, இவ்வளவு நேரமாக நீர் எங்களோடு கூட இருந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களை நீர் வழிநடத்தும். மீதியான நேரத்தை உம்முடைய கருத்தில் தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொன்ன நேரம் இன்னும் 10 நிமிடம் மாத்திரம் இருக்கிறது. சரியாக 8:30 மணிக்கு முடிவடையும் என்று அறிவித்திருந்தேன். சில நிமிடங்கள் அதிகமாகலாம். கொஞ்சம் பொறுமையோடு அமர்ந்து நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாக கேட்கிறேன். இந்த விசேஷித்த கூடுகை முடிந்தவுடனே எல்லாருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த அன்பின் விருந்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த 5 ஆண்டு ஊரப்பாக்கம் சபை ஊழியத்திலே கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். ஆச்சரியமாக அதிசயமாக வழி நடத்தினார். ஒவ்வொரு நாளும் இந்த ஊரப்பாக்கம் சபையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். மிக சில விசுவாசிகள் இருந்தாலும், குறைவான விசுவாசிகள் இருந்தாலும், எல்லாரும் முழு ஈடுபாட்டோடு சபையிலே மகிமைப்படுத்தி எல்லா காரியத்திலும் இந்த ஒத்துழைப்போடு இந்த ஊழியத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. விசேஷமாக பிரதர் ஜெபராஜ் அவருடைய குடும்பத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் நல்ல ஒரு முக்கியமான தூணாக நின்று சபையில் எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுபோல அருமையான சகோதரி ஜெபக்னி அவருடைய குடும்பம், அவர்கள் குடும்பமாய் வந்து ஆண்டவரை ஆராதித்து எல்லா காரியங்களிலும் அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்போடு உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அருமையான தேவன் காயத்ரி அவர்கள், பிரதர் அருண்குமார் குடும்பமாக வந்து தேவனை ஆராதித்து அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் ஆண்டவர்களை கடந்து வர நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல் அருமையான ஐயா அன்பழகன் அவர்கள் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர்களை சொன்னால் கோபம் வரும். ஆனாலும் அவர் அங்கே தான் மெம்பர், இருந்தாலும் இங்கேயும் மெம்பர் தான், ஈக்குவலாக போயிட்டுருப்பார். அல்லேலூயா. போன முறை அவர் சொன்னார், நான் செருபாபேல் விசுவாசி தான் அப்படின்னு சொல்லி. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அப்படி அவர் செயல்படுவார். அங்கே எங்கள் மெம்பர்ஷிப் இருக்கிற 2வது விஷயம், இங்கேயும் ஒரு செருபாபேல் விசுவாசியை போலவே அவர் செயல்படுவார். எங்களுக்கு எல்லா காரியத்திலும் அவர் உதவியாக இருக்குது. எந்த ஒரு காரியத்திற்கும் நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுவோம், அவரை கன்சல்ட் பண்ணி செய்வோம். ரொம்ப ஒத்துழைப்பாக அவர் கடந்து வந்து அவர் குடும்பம் முழுவதும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் அருமையான வின்சென்ட் ஐயா, அவங்க முதிர் வயதில் ரொம்ப அருமையாக வந்து அவங்க கைத்தட்டி பாடி ஆராதிக்கிறத பார்த்து அவ்வளோ பரவசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பாடணும் போல் இருக்கும். அருமையான தாயார், அவங்களும் வந்து அழகாக கீழே உட்காந்து ஆண்டவர் ஆராதிப்பாங்க. வயதான நாட்களில் தேவன் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு முதிர்ந்த தகப்பனாரை ஊரப்பாக்கத்திலே நமக்கு கொடுத்துருக்க வின்சென்ட் ஐயா வந்து அவங்க வந்து ஆண்டவர் ஆராதிப்பது ஒரு பெரிய நமக்கு ஆசீர்வாதம், சந்தோஷம். அல்லேலூயா. அதுபோல் இன்னும் நிறைய சகோதரிகள் வர்றாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. அருமையான பிரதர் ஃப்ரான்சிஸ் ரொம்ப உற்சாகமாக அவர் வந்திருக்கிறாரு. ஒரு வாரம் நாங்கள் இப்போ ஒரு 2 மாதமாக ஊரப்பாக்கத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய
கிருபை செய்திருக்கிறார். ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் ஒரு எளிமையான சாப்பாடு ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அல்லேலூயா. சபையை ஷேர் பண்ணி அதை செஞ்சிட்ருக்குறோம். ஒரு நாள் அவரும் ஒரு நாள் வந்தார், சாப்பிட்டாரு. அடுத்த வாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நல்ல பிரிஞ்சு 65 எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. அவருடைய உற்சாகத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அவங்களும் சபைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த விழாவிலே அவர்களும் கடந்து வந்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுபோல் அருமையான லோகநாதன் ஐயா, யாபேஸ் அவங்களுடைய அப்பா அவங்க வந்திருக்காங்க. ஜோசி சிஸ்டருடைய சகோதரி குடும்பம் அவங்கள எல்லா முக்கியமான மீட்டிங்கில் அவங்க வந்துடுவாங்க. தேவபாக்கியம் அம்மா, இப்படி சில நேரம் இப்படி பேர் சொல்லும்போது யார் பேராவது மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் வருத்தப்படுவாங்க. இப்படி இங்கே வந்திருக்கிற ஊரப்பாக்க பகுதியிலே இருந்து ஆதரவோடு அருமையான மகன் பிரதர் மகேந்திரன் மறந்துட்டேன். முன்னாடி இருக்கிறனால என் பார்வை பின்னாடி போகுது. அவர் முன்னாடி உட்காந்து ரொம்ப உற்சாகமாக ஒரு ஆதரவாக இருக்கிறார். அவர் எப்போ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம், என்ன உதவினாலும் கேட்கலாம். எப்போவும் வெளியில் வச்சு நடத்தும் போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். இப்போ அவரை ஏசி ஹாலில் அடைச்சி வச்சிருக்கனால என்ன பண்ணன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கார். ஏன்னா எந்த வேலையும் இங்கே பண்ண முடியாது. அதனால் ரொம்ப நமக்கு ஆதரவாக இருப்பார். அருமையான தங்கச்சி அர்ச்சனா, அவங்கள குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேரல்ஸுக்கு வந்து அவங்க 2-3 வீடு அவங்க எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடுன்னு சொல்லி அங்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்காதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான். அவங்க வீட்டிலலாம் போய் நாங்கள் கேரல்ஸ் பாடினோம். அதுக்கு அந்த வாலிப தங்கச்சி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆத்தும தாகத்தை குறித்து, அவங்களுக்கு இருக்கிற வாஞ்சை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதுபோல் ஒரு 10 வாலிப சகோதரிகள் நம்முடைய சபைக்கு இருந்தால் போதும், சபை நிறைஞ்சு வழிஞ்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் பண்ணாதான் சபை வளரும். அதுக்கு அவங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கர்த்தர் தொடர்ந்து அந்த கிருபை அவர்களுக்கு கொடுப்பாராக. ஆத்துமாக்களை சம்பாதிங்க, ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்படி இங்கே சகோதரி நிர்மலா, அவங்க தானே நிர்மலா எங்கே இருக்காங்க? அவங்க இப்போ புதுசாக ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அவங்க தான் சபையில் எல்லா வேலையும், இப்போ சாப்பாடு போட்டதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப வேலையாக போச்சு. முடிஞ்ச உடனே பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி தனி ஆளாக இருந்த எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அதுபோல் சகோதரர் மகேந்திரனுடைய தங்கச்சி, இன்னும் ஊரப்பாக்கம் சபையிலேருந்து இங்கே வந்திருக்கிற எல்லாருக்காக, சபை பக்கத்துலேருந்து வந்திருக்கிற ஹேமா சிஸ்டரா, ஹேமலதா தானே அவங்க அம்மா, அவங்கெல்லாம் இது மாதிரி இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. சபை விசுவாசிகளாக இருந்தும் மற்ற சபைகளுக்கு சென்று கொண்டிருந்தாலும் இந்த ஊரப்பாக்கம் ஊழியத்திற்கு மிகுந்த ஆதரவாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுபோல் முக்கியமாக இந்த நாளிலே நம்மத்திலே வரவில்லை என்று சொல்லி நினைக்கிறேன். அருமையான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி சரோஜா பெருமாள் அவர்கள், அவருடைய மகன் திரு கமலக்கண்ணன் அவர்கள், இன்னும் மதிப்புக்குரிய திரு கார்த்திக் அவர்கள், இவங்கெல்லாம் எல்லா வருஷம் வருவாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சனால அவங்க அழைச்சோம், ஆனால் என்ன காரணத்தினால அவங்க வர முடியல. அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஊழியத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொந்தமாக இடம் இல்லாமல் இருக்கலாம், மிக உறுதியான கட்டடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றை பார்க்கலும் மிக மேன்மையான தேவ கிருபை நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் இங்கே வந்து ஊழியம் செய்கிறோம். இந்த யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல நம்ம வந்து ஊழியம் செய்யும்போது அதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஊழியம் ஆரம்பித்த பிறகு நிறைய திருமணங்கள் நடந்தது, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைத்தது, இப்படிலாம் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆகவே தொடர்ந்து இந்த ஊரப்பாக்கம் ஊழியத்திற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரும், நீங்கள் எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஜபிங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக ஜபிக்கிற, ஒத்துழைக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாருக்காவது நான் நன்றி சொல்லாமல் மறந்து விட்டால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதுபோல நம்முடைய செருபாபேல் பெந்தேகோஸ்தே சபையின் தலைமை சபை கீழ்ப்பாக்கம் சபையிலிருந்து உற்சாகமாக கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக சண்டே ஸ்கூல் சார்பாக அருமையான நிகழ்ச்சிகளை நமக்கு செய்து காட்டினார்கள் சிறு பிள்ளைகள். அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் யூத் கீழ்ப்பாக் யூத் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அல்லேலூயா. இதுபோல் எல்லாருமே நல்ல சிறப்பாக செஞ்சாங்க. அதே போல் ஊரப்பாக்கம் வாலிபர்கள் அவங்க இன்றைக்கி சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவங்களும் 4-5 பேர் இருந்தாலும் ரொம்ப துடிப்பாக அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆராதனைக்கு வர முடியாட்டால் கூட எல்லாமே அவங்க முடிச்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறந்த விசுவாசிகள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆனாலும் ஒரு வாரம் கூட தவறாமல் வந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. வேறு ஏதாவது சொல்ல வேண்டிய காரியங்களை நான் மறந்திருந்தால் ஞாபகப்படுத்துங்க. ஏதாவது காரியங்கள் இருக்குதா? அறிவிப்புகள், நன்றி சொல்ல மறந்துட்டேனா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே நான் கடந்து போகிறோம். பொதுவாக பிரசங்கம் என்று சொன்னாலே அது ஒரு பெரிய பகுதி என்று நான் நினைப்போம். ஆனால் என்னை பொறுத்தளவில் நேரத்துக்கு தகுந்த போல நான் அதை சுருக்கி கொள்ள என்னை பழக்குவித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் இந்த ஆண்டு விழாவிலே சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி ஜெபித்து முடிக்கப் போகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் முதல் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். 3வது நிருபம். மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு எழுதுகிற இது ஒரு நிருபம் என்று நமக்கு தெரியும். 3ஆம் நிருபம், யோவான் எழுதுகிற 3வது நிருபம். அல்லேலூயா. இந்த பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஆத்துமா, நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா வாழ வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 பகுதி நமக்குள்ளே இருக்கிறது. ஆத்மா வாழ்வது போல சரீரமும் வாழ வேண்டும். அங்கே வாழ்த்துகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே என்கிற ஒரு பட்டப்பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் தேவன் நம்மையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. இந்த நிருபம் ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறார். 2வது வசனத்திலும் பிரியமானவனே என்று நான் வாசிக்க முடியும். 1வது வசனத்திலும் பிரியமான காயுவுக்கு என்று வாசிக்கிறோம். 5வது வசனத்திலும் பிரியமானவனே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலும் பிரியமானவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு ஒரு பிரியமான மனிதன் தான் இந்த காயு என்கிறதான மனிதன். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய சரீரத்தையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ யார் முதல்ல ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆகவே இந்த ஊரப்பாக்கம் சபையார் மிகவும் பிரியமானவர்கள். 2-3 வசனத்தை வாசிங்க. ம் 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 மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை குறித்து நான் கேள்விப்பட்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆகவே அவரால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் பிரியமானவனே 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 சொல்லி என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழும்போது தேவன் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப பிரகாரமான வாழ்க்கையை, எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அங்கே என்ன வாசித்தோம்? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் படிப்பை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் எடுக்கிற முயற்சியை ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவரே வந்து நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இந்த வசனத்தை வாசிக்கும் நமக்குள்ளே ஏற்படுகிற எண்ணம், நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழுங்க. நீங்கள் அதை மட்டும் செஞ்சால் போதும். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அளவில்லாமல் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சந்தோஷத்தை அளவில்லாமல் தருவார், சமாதானத்தை அளவில்லாமல் தருவார். நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குங்களோ அது நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் இன்னைக்கு முழுதும் உமக்கு பிரியமாக வாழணும்ப்பா, எனக்கு பிரியமாக இல்லை உமக்கு பிரியமாக வாழணும்னு சொல்லி வாழ்ந்து பாருங்க. அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம்னா ஆண்டவர் அள்ளி அள்ளி நம்ம ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள், இன்னும் பிரியமானவர்களாக வாழ முயற்சி எடுங்கள். இது போல நிறைய பேர் பைபிளை வாசிக்க முடியும். தானியேலை குறித்து வாசிக்கிறோம், பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சொன்னார். அந்த தானியேலை சிங்க கபில தூக்கி போட்டாங்க. அந்த சிங்கம் தானியேல் என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை. அதே சிங்க கபில தானியேலின் எதிரிகளை தூக்கி போட்டாங்க. குடும்பமாக போனாங்க. அவங்க எலும்பு கூட என்ன செய்யலையா? மிஞ்சலையா. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தானியேல் போட்டும்போது அவனை டச் பண்ண கூட இல்லை. அல்லேலூயா. தொட்டு கூட பார்க்கல, மோந்து கூட பார்க்கல. அது பாட்டுக்கு இருந்துச்சு சிங்கம். காரணம், தானியேல் ஆண்டவருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. இந்த சிங்கம் எதற்கு ஒப்புமையாக இருக்குன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள், பிசாசுனுடைய தாக்குதல்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா எதுவும் நம்ம ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கொள்ளை நோயோ வியாதியோ போராட்டமோ பிசாசின் கிரியைகளோ எதுவும் நம்மை அணுகாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமாக வாழுவோம், ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மத்திலே விசேஷ விருந்தினராய், ஆரம்பத்திலே நம்ம அவங்க பேரெல்லாம் உச்சரித்திருந்தோம், இப்போ அவங்க வந்திருக்கிற அருமையான மதிப்புக்குரிய துணை ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் இப்பொழுது கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். முன்னாடி வாங்க. அவர்களுக்கு செருபாபேல் பெந்தேகோஸ்தே சபையின் சார்பாக ஒரு சால்வை அணிவித்து நாம் அவர்களை கனப்படுத்துகிறோம். தேங்க்யூ. அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஊரப்பாக்கம் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்மத்திலே நம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர்கள் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் சபைக்கு வாங்க, முக்கியமாக கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வாங்க. உங்களோடு இருக்கிற சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் சபையின் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் கூட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மதிப்புக்குரிய
ஐயா கமலக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் மத்தியில் இந்த நாள் வந்தது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய சபையின் சார்பாக அவர்களை கௌரவிக்கும்படியாக இந்த சால்வை நாம் அளிக்கிறோம். கரங்களை தட்டுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? நன்றி. இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தேகோஸ்து சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தி நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். இருக்கிற இடங்களிலே நாம் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். பிரியமானவனே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. ஆமென் ஆமென். பிரியமானவளே நாத்துமா வாழ்வது போ. ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென் ஆமென் ஆமென். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை அவன் நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளி
எங்களை அதிகமாக நேசிக்கிற என் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊரப்பாக்கம் ஊழியத்திலே 5 ஆண்டுகளை கடந்து இன்று 6வது ஆண்டுக்குள்ளே நுழைய எங்களுக்கு கிருபை செய்தபடினாலே சோத்திரப்பா. இந்த 5 வருஷமும் இந்த ஊரப்பாக்கம் பகுதியிலே நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தீர் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருந்த எல்லா பிள்ளைகளும் இந்த ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்தார்களப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் விசேஷமாக எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அருமையான ஆண்டவரே கார்த்திக் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வந்து அவர்களும் எங்களோடு சேர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்த சில கிருபைக்காய் சோத்திரம். அவர்களோடு வந்திருக்கிறேன் அந்த சகோதரர்களுக்காக, அருமையான தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் இந்த ஊரப்பாக்கம் பகுதியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவர்கள் இந்த ஊழியத்துக்கு செய்கிற ஒவ்வொரு ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல அருமையான தாயார் சரோஜா பெருமாள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அருமையான ஐயா கமலக்கண்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சபையை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரங்க தாவே, இன்னும் அந்த இடத்துல நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க கூடி வந்திருக்க எல்லா சகோதர சகோதரிகளுக்காக சோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஏதாகிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் கட்டளையிடுவீராக. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஆசீர்வாதத்தின் நிறைவோடு, சமாதானத்தின் நிறைவோடு, சந்தோஷத்தின் நிறைவோடு கடந்து போக கிருபை செய்யுங்கப்பா. ஆமே. நாங்கள் வாசித்தது போல, பாடினது போல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னது போல இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சுகமாய் இந்த ஊரப்பாக்கத்தில் வாழட்டும். இந்த ஊரப்பாக்கம் பகுதியிலே இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழட்டும் கர்த்தாவே. இந்த நாம மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் இன்னும் ரட்சிக்கப்படாத, உண்மை அறிந்து கொள்ளாத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் இந்த பகுதி முழுவதையும் தருகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாலும் நம் அனைவரோடு இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.